உங்க குழந்தைங்களுக்கு நார்சத்து நிறைந்த உணவுகளை கொடுங்க. ஏன் நார்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னா, நார்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும்போது ஜீரண உறுப்பு சீராக வேலை செய்யும். அதே நேரத்துல கழிவு நீக்கமும் சிறப்பா நடக்கும். மலச்சிக்கலும் ஏற்படாம பாதுகாத்துக்கும். பசியை கட்டுப்படுத்தி உடல் பருமன் அடையாம பாதுகாத்துக்கும். இதனாலதான் நார்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 25-30 கிராம் அளவுக்கு தினமும் நார்சத்து சாப்பிடணும்னு சொல்லி தேசிய புற்றுநோய் கழகம் சொல்லி இருக்காங்க. நார்சத்து நிறைந்த உணவுகள் எதெல்லாம்னா முழு தானியம், கொட்டைகள், விதைகள், பருப்பு வகைகள், அவரை, இதுல எல்லாத்துலயும் ஏராளமா நார்சத்துக்கள் இருக்குது. உங்க குழந்தைங்களுக்கு தாவரங்கள்ல தான் நார்சத்து நிறைந்த உணவுகள் இருக்கு. அப்ப தாவரங்கள்லனா காய்கறிகளும் பழங்களும் தான் மறுபடியும் வரும். அப்ப காய்கறி பழங்களை எந்த மாதிரி எல்லாம் நம்ம விதவிதமா குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க. அதே நேரத்துல குழந்தைங்க எல்லா வேலையிலயும் காய்கறி பழங்கள் இருக்கணும். காலையில, மதியம், மாலை இந்த 3 வேளையும் காய்கறிகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு உணவை அவங்களுக்கு புதுசா நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 10-15 முறையாவது அவங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கணும். அப்பதான் அவங்க அந்த உணவுகளை ஏத்துப்பாங்க. இல்லைன்னா 3 தடவை 4 தடவை நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சாப்பிடல அப்படின்னு நம்ம வேண்டான்னு ஒதுக்கிடுவோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. 10-15 முறையாவது அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பழக்குங்க. அப்ப அவங்க அந்த உணவுகளை ஏத்துப்பாங்க. அதனால நார்சத்து நிறைந்த உணவுகளை தினமும் கொடுங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.